கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியின் மூலமாக இன்று நாம் காணவிருக்கும் ஒரு வேத பகுதி எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகள் செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்ப்போமானால், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த பகுதியிலே 2 தீமைகளை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது? தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சொன்ன வசனம் இது. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் இந்த இடத்தில் 2 தவறுகளை செய்தார்கள் என்று சொல்லவில்லை? ஏன் 2 பாவங்களை செய்தார்கள் என்று சொல்லவில்லை? அதற்கும் மேற்பட்டு ஏன் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. தவறு என்பது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடியது தவறு. பாவம் என்பது நம்மோடு கூட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு காரியம். பாருங்கள், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்ப்போமானால், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால், உலகத்தில் பிறந்த எல்லோருமே பாவம் செய்தவர்கள் தான், பாவம் செய்கிறவர்கள் தான், பாவ சுபாவம் உள்ளவர்கள் தான். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். பிறக்கும் பொழுதே பாவத்தில் பிறந்தவர்கள் மனிதர்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யாதவன் அல்ல, எல்லோருமே பாவிகள் தான். ஒருவேளை பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எல்லோருமே பாவிகள் தான். இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் பாவிகள் தான். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறார் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லி. தவறு செய்தவர்கள் என்று சொல்லவில்லை, பாவம் செய்தவர்கள் என்று சொல்லவில்லை. எல்லோருமே தவறுகிறவர்கள், எல்லோரும் பாவம் செய்கிறவர்கள். அதற்கும் மேற்பட்டு தீமை செய்கிறவர்கள் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார். தீமை என்றால் நன்மைக்கு விரோதமாய் செயல்படுவது தீமை. நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படுவது தீமை. பிறர் மனம் புண்படும்படி, பிறர் கவலை கொள்ளும்படி செயல்படுவது தீமை. பிறருக்கு பாதகம் விளைவிக்கும்படியாக செயல்படுவது தீமை. இங்கே தேவன் சொல்கிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். தேவன் ஆதங்கப்பட்டு வருத்தத்தோடு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் வசனம் இந்த வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். எனக்கு எதிராக என் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லவில்லை, அதற்கும் மேற்பட்டு தீமைகளை செய்தார்கள். நன்மைகளை கொடுத்த எனக்கு என் ஜனங்கள் தீமைகளை செய்து விட்டார்கள் என்பதாக சொல்கிறார். என்ன 2 தீமைகள்? முதலாவது ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இங்கே ஜீவ தண்ணீர் ஊற்று என்று யாரை கூறுகிறது, யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனையே, கர்த்தராகிய தேவனையே ஜீவனுள்ள ஜீவ தண்ணீர் ஊற்று என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊற்று எப்படிப்பட்டது? இந்த ஊற்று ஆதாரமானது, இந்த ஊற்று நிரந்தரமானது, குறைவில்லாதது, எவராலும் யாராலும் எப்போதும் அடைக்கப்படாத அல்லது தடுக்கப்படாத ஒன்றுதான் ஊற்று. அதுவும் கர்த்தர் ஜீவ தண்ணீர் ஊற்று, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று. 2வது தீமையை பாருங்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். யார் இந்த தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி, அல்லது எது இந்த தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி? இங்கே வெடிப்புள்ள தொட்டி என்று சொல்வது மண்ணான மனிதனை சொல்கிறது. எதை புயபலமாக நீ கொண்டு விளங்குகிறாயோ, எதை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயோ, அதைத்தான் இங்கே வெடிப்புள்ள தொட்டி என்று வேதம் சொல்கிறது. நிரந்தரமான ஊற்றாகிய ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தர் அவரை விட்டுவிட்டு தற்காலிகமான அல்லது நம்பத்தகாத மண்ணான மனிதனை நம்பிக்கொண்டிருப்பதை தான் வேதம் சொல்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் இப்படி செய்கிறார்களே என்று வருத்தப்பட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். சோர்ஸ் எது, சொல்யூஷன் எது என்பதை தெரியாமல் இங்கே ஜனங்கள் அவதிப்படுவதை நாம்
பார்க்கிறோம். ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் சோர்ஸ். அதை விட்டுவிட்டால் மனிதர்கள் நிச்சயமாக நாம் எதை தேடுவோம்? சொல்யூஷனை தேடுவோம். இந்த சொல்யூஷன் தான் மனிதன். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டியாகிய மனிதர்களை தேடி சென்ற 2 எடுத்துக்காட்டுகளை நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு எடுத்துக்காட்டு 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களிலே ஒரு அரசனை பற்றி சொல்லியிருக்கிறது, ஒரு ராஜாவை பற்றி சொல்லியிருக்கிறது. யார் அந்த ராஜா? ஆசா என்ற ஒரு ராஜாவை குறித்து சொல்லியிருக்கிறது. தாவீது, சாலமோன், ரெகோபயாம், அபியா, ஆசா. தாவீதின் வம்சாவளியில் வந்த அரசன் தான் இந்த ஆசா. ரெகோபயாமின் காலத்திலே இஸ்ரவேல், யூதா என்று 2ஆக பிரிக்கப்படுகிறது ராஜ்யம். இப்படி பிரிக்கப்பட்ட பொழுது யூதாவை ஆளும்படியாக சாலமோனுடைய சந்ததி, அதாவது தாவீதின் சந்ததியில் வந்தவர்கள் காணப்படுகிறார்கள். ரெகோபயாமுக்கு பின்பாக அபியா ஆட்சி செய்கிறார். அபியாவுக்கு பின்பாக அபியாவின் குமாரன் ஆசா ஆட்சி செய்கிறார். இந்த ஆசாவை குறித்து தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டவன், கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டவன் தாவீது என்று. தாவீதுக்கு பின்பாக வந்த சாலமோனை குறித்தோ அல்லது ரெகோபயாமை குறித்தோ அபியாவை குறித்தோ அவ்வளவு மேன்மையாக சொல்லப்படவில்லை. ஆனால் தாவீதின் வழியில் வந்த இந்த ஆசாவை குறித்து மிகவும் மேன்மையாக வேதம் சொல்கிறது. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்ப்போமானால், ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் நடந்து கொண்ட ஆசா, தேவனையே பற்றி கொண்டு, தேவனே தனக்கு ஆதாரமாக வைத்து தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்த ஆசா, தேவனுக்கு பிரியமாய் நடந்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களை தேவனுக்கு பிரியமாக நடத்தி கொண்டு வந்த அரசன் இந்த ஆசா. நல்ல விதமாக போய் கொண்டிருந்தது, உத்தமமாய் நடந்து கொண்டிருந்தான் என்று பெயர் பெற்ற இந்த ஆசா, பாருங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. இஸ்ரவேலின் அரசனாகிய பாஷா என்பவன் யூதாவுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறான். யூதா தேசத்தை முற்றுகை போட்டு யாரும் எங்கும் நகர முடியாதபடிக்கு அதை முற்றுகை போடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த யூதாவின் அரசனாகிய ஆசாவிற்கு. இந்த ஆசா கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்த ஆசா, உத்தமமாய் நடந்து கொண்டிருந்த ஆசா, இப்போது பாருங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்த்தரை விட்டுவிட்டு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்பவனை தேடிச் செல்கிறான். ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டியாகிய பெனாதாத்தை நோக்கி இவன் செல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் எடுத்து சென்று பெனாதாத்துக்கு காணிக்கையாக கொடுத்து தன்னை காப்பாற்றும்படி மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பாருங்கள், ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று வேதம் சொல்கிறது. யார் இந்த ஆசா? உத்தமமாய் நடந்து கொண்டிருந்த ஆசா, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்த ஆசா, கர்த்தரையே ஆதாரமாக கொண்டிருந்த இந்த ஆசா ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் போது கர்த்தரை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டியாகிய மனிதனை நோக்கி செல்வதை பார்க்கிறோம், தேடிச் செல்வதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மரண படுக்கையிலும் கூட இந்த ஆசா கர்த்தரை தேடவில்லை, வெடிப்புள்ள தொட்டியாகிய மனிதர்களைத்தான் தேடினான் என்று வேதம் சொல்கிறது. 2வது ஒரு எடுத்துக்காட்டு புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்கலாம். 2வது எடுத்துக்காட்டு பேதுரு அவர்கள். இயேசுவானவரோடு கூட மிகவும் நெருக்கமாக கூடவே இருந்த பேதுரு. இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அவரை காணவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. பாருங்கள், யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். இங்கே பேதுரு தேவனை மறுதலித்து விட்டு அவரை விட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எங்கே செல்வதென்று தெரியவில்லை. எப்படி பிழைப்போம், என்ன செய்வோம்
என்பது பேதுருவுக்கு தெரியவில்லை. கர்த்தரையும் விட்டுவிட்டாயிற்று. மறுதலித்து விட்டோம், மறந்து விட்டோம், மறுத்து விட்டோம், கர்த்தரை விட்டு விட்டோம். இப்போது என்னிடத்தில் இருப்பது என்னுடைய தொழில் மாத்திரமே. அதை தன் புயபலமாக பேதுரு நினைத்து வெடிப்புள்ள தொட்டியாக மீன்பிடிக்கும் தொழிலை நம்பி பேதுரு இங்கே என்ன சொல்கிறார்? மீன்பிடிக்க செல்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதே பேதுருவுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார், நானே நித்திய ஜீவன் என்று. மத்தேயு 19 அதிகாரம் 27, 28, 29 வசனங்களிலே பார்ப்போமானால், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இந்த உலகத்தை விட்டுவிட்டு, மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உம்மை நம்பி வந்திருக்கிறோமே, நீரே எங்களுக்கு ஆதாரம் என்று வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன தருவீர், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்கிறார். அந்த கேள்விக்கு தேவன் பதில் சொல்கிறார். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்பதாக இயேசுவானவர் பேதுருவினிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஜீவ ஊற்று நான் தான் என்பதை பேதுருவுக்கு சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவன் என் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதை இயேசுவானவர் பேதுருவுக்கு சொல்லியிருக்கிறார். உம்மை ஆதாரமாக கொண்டிருக்கிறோமே, உண்மையே நம்பி இருக்கிறோமே, உண்மையே சார்ந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர்தான் ஜீவ ஊற்று என்று பேதுருக்கு தெரிந்த பின்னும் கூட பேதுரு இயேசுவானவரை விட்டு விட்டார். பேதுரு இயேசுவானவரை மறுதலித்து விட்டுவிட்ட பின்பு தேவன் அவரை விட்டு விட்டாரா? இல்லை. கர்த்தர் செய்தது என்ன? பேதுருவை தேடிச் சென்றார். யோவான் 21 அதிகாரம் 11 வசனத்திலே பாருங்கள். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை தரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஜீவ ஊற்றாகிய தன்னை விட்டுவிட்டு தன்னுடைய தொழிலை நம்பி, வெடிப்புள்ள தொட்டியாகிய தன்னுடைய தொழிலை நம்பி போன பேதுருவை தேவன் தேடி வருகிறார். தேடி வந்தவர் அவருடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மீண்டும் சொல்கிறார், நானே நித்திய ஜீவன், நானே ஜீவ ஊற்று என்று. ஏன் இவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் அவர்கள் அவரை விட்டுவிட்டார்கள் என்று பார்ப்போமானால், அதே அதிகாரத்தில் யோவான் 21 அதிகாரம் 4வது வசனத்திலே பாருங்கள். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஜீவ ஊற்றை விட்டுவிட்டார்கள். தங்களுடைய சொந்த தொழிலுக்கு திரும்பி போய்விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை தேடி போய்விட்டார்கள். தங்களுக்கு உண்டு பண்ணிவிட்டார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை தேடி வந்தார். தேடி வந்த தேவனையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் ஒருவேளை நாமும் அவரை விட்டுவிட்டிருந்தால் நம்மை தேடி வருகிறவராய் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம், ஆசாவை தேவன் தேடி வரவில்லை. ஆசா தேவனை விட்டுவிட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், தேவன் அவரை விட்டுவிட்டவர்களை கூட, வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டாக்கி கொண்ட போதும் கூட தேவன் நம்மை தேடி வருகிறவராக காணப்படுகிறார். இன்றும் தேவன் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். வெடிப்புள்ள தொட்டிகளை நாம் உண்டு பண்ணிக்கொண்டு ஆதாரமான அவரை விட்டுவிட்டிருந்தாலும் கூட அவர் இன்று நம்மை தேடி வருகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் ஒரே முக்கியமான விஷயம் என்ன? அவரை அறியாதவர்களாய் இருப்போமானால் மீண்டும் அவரை நாம் விட்டு விடுவோம். சீஷர்களும் அப்படித்தான் அவரை அறியாதிருந்தார்கள். ஆனால் அவர் வாழ்க்கையில் இடைப்பட்ட போது யாரை விட்டுவிட்டு நிரந்தரம் அல்லாத வெடிப்புள்ள தொட்டிகளை பின்பற்றி போனார்களோ அவர்கள் மீண்டும் அவரை பின்தொடர்ந்து வரும்படி அவர் செய்தார். அவர்களை கட்டி எழுப்பினார். அதே போன்ற வாய்ப்பு இன்று கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார். ஒருவேளை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டியாகிய யாரையாவது எதையாவது பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? அப்படி இருந்தால் இன்று தேவன் உங்களையும் என்னையும்
திபேரியா கடற்கரையிலே தேடி வந்தது போல் தேடி வருகிறார். அவரை அறியாதவர்களாய் இருந்து விடாதீர்கள், அலட்சியமாய் இருந்து விடாதீர்கள். உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே இடைப்பட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார். பேதுருவின் வாழ்க்கையிலே இடைப்பட்டவர் மீண்டும் பேதுருவை கட்டி எழுப்பினார். உங்களையும் என்னையும் கட்டி எழுப்பும்படியாக ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் மீண்டும் வந்திருக்கிறார். ஒருவேளை அவரை விட்டு விடுவீர்களானால் அது அவருக்கு நாம் செய்யும் தீங்கு, தீமை என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தேடிக்கொண்டால் என்ன நடக்கும், அதன் விளைவு என்ன என்பதை இதே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். பாருங்கள், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பார்ப்போமானால், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விடுவீர்களானால் நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்களாகத்தான் காணப்படுவோம். 6வது வசனத்திலே பாருங்கள், சபிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். வறட்சியான ஒரு நிலையிலே நாம் காணப்படுவோம். ஜீவ ஊற்றை விட்டு விடுவீர்களானால் சபிக்கப்பட்டவர்களாய் வறட்சியான நிலையிலே நாம் காணப்படுவோம். அதே அதிகாரம் 13வது வசனத்திலே பாருங்கள், இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும் என்று வேதம் சொல்கிறது. சபிக்கப்பட்டவர்களாய், பெயர் புழுதியிலே எழுதப்பட்டவர்களாய் வறட்சியான நிலையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை விட்டு விடுங்கள். கர்த்தரை விட்டவர்களுக்கு இதுதான் நிலை. ஒருவேளை ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அதே அதிகாரம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களிலே பார்ப்போமானால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் என்று சொல்கிறது? ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை பிடித்துக் கொள்கிறவர்கள், அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் யார்? பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. 8வது வசனத்திலே பாருங்கள், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரையே தன் ஆதாரமாக, ஜீவ ஊற்றாகிய கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாயிருப்பான். கனி கொடுக்கிற செழிப்புள்ள மரத்தை போல் இருப்பான். ஆசாவையும் பாருங்கள், பேதுருவையும் பாருங்கள். பேதுரு பாக்கியவான். அவரை விட்டு விடுகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். ஆனால் அவரை பற்றி கொள்கிறவர்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். உங்களுடைய பெயர் எதில் எழுதப்பட வேண்டும்? உங்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்பட வேண்டுமா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமா? அதை நாம் தான் இன்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமா, பாக்கியவான்கள் என்று அழைக்கப்பட வேண்டும்? வறட்சியான இடத்தில் உள்ளவர்கள் என்று நீங்கள் காணப்பட வேண்டுமா, அல்லது செழித்தோங்கி கர்த்தருக்கென்று கனி கொடுக்கும் விருட்சங்களாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருக்க வேண்டும் என்பது நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம். ஆனால் கர்த்தர் விரும்புவது எல்லாம், அவரை விட்டு சென்றிருந்தாலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. பேதுருவை தேடி வந்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் தேடி வருகிறார். அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் ஜீவ ஊற்று என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்திலே வெடிப்புள்ள தொட்டிகளாகிய மனிதர்களை பற்றி கொண்டிருக்கிறீர்களா? அவர் எனக்கு உதவி செய்வார், இவர் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது எதையாகிலும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் தொழிலையோ அல்லது பணத்தையோ பொருளையோ எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அனைத்துமே வெடிப்புள்ள தொட்டிகள் தான். ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தரை விட்டு வெடிப்புள்ள தொட்டியாகிய சீரியாவின் அரசன் பெனாதாத்தை நம்பி போன ஆசாவிற்கு
2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அசரியா என்ற தீர்க்கதரிசி அவரை சந்தித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆசா கர்த்தரை விட்டுவிட்டு பெனாதாத்தை தேடுவதற்கு முன்பாக உள்ள அதிகாரத்திலே அசரியா என்னும் தீர்க்கதரிசி ஆசா என்னும் அரசனை பார்த்து சொன்ன வார்த்தை, அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு சொல்லியும் கூட ஆசா என்ற அரசன் ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டியாகிய மனிதர்களையே தேடிச் சென்றான். ஒருவேளை நீங்களும் நானும் அவரை மறந்து, ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை மறந்து, மனிதர்களை நம்பிக்கொண்டு, பொருள்களை நம்பிக்கொண்டு, பணத்தை நம்பிக்கொண்டு, ஒருவேளை உங்கள் பதவியை நம்பிக்கொண்டு, உங்கள் தொழிலை நம்பிக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் சொல்கிறார், சிந்தியுங்கள். இன்றும் இப்போதும் காலம் கெட்டுவிடவில்லை. பேதுருவை தேடி வந்த தேவன் உங்களையும் என்னையும் இன்று இந்த செய்தியின் மூலமாக தேடி வந்திருக்கிறார். சிந்தித்துக் கொள்ளுங்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை அல்ல, ஜீவ ஊற்றாகிய அவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் மூலமாக இன்று எங்கள் வாழ்க்கையிலே இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்கிறீர்கள். உம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற நாங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உமக்கு விரோதமாய் தீமைகளை செய்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மன்னிப்பீராக. ஆம் கர்த்தாவே, ஜீவ ஊற்றாகிய உம்மை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டிகளாகிய இந்த உலகத்தின் பின்னாக, மனிதர்களின் பின்னாக, பணத்திற்கு பின்பாக, பொருளுக்கு பின்பாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மன்னிப்பீராக. பேதுருவின் வாழ்க்கையிலே இடைப்பட்ட தேவன் இன்று இந்த செய்தியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்படுவதற்காக நன்றி தகப்பனே. ஒரு விசையாய் எங்களுக்கு மீண்டும் உணர்த்தி இருக்கிறீர், நீரே ஜீவ ஊற்று, நாங்கள் நம்பி இருப்பதெல்லாம் வெடிப்புள்ள தொட்டிகள் என்று. ஜீவ ஊற்றாகிய உம்மை பற்றி கொண்டவர்களாய், பாக்கியவான்களாய், உமக்கென்று கனி கொடுக்க கூடியவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உடனிருந்து வழி நடத்துவீராக. இயேசு என்ற மெய்யான நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 118:8 சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒருவேளை நீங்களும் நானும் மனுஷனை நம்பிக்கொண்டு வெடிப்புள்ள தொட்டியாகிய மனிதனையோ, பணத்தையோ, பொருளையோ, உலகத்தையோ நம்பிக்கொண்டு இருப்போமானால் உங்களையும் என்னையும் பார்த்துதான் தேவன் சொல்கிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில், ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி.